கீரைக்காரமாட்ட தாங்க அந்த கீரையை வாங்கினோம். முருங்கைக்கீரை நல்ல பிஞ்சு கீரை, கொழுந்து கீரையாக இருந்தது. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 முடி கேட்டால் 2 முடி இல்லை, 1 தான் அந்த அம்மா வச்சுருந்தாங்க. இருக்கிறதுலே லாஸ்ட்டு கீரை தான். சரி இதையும் விட்டுட்டோம்னா நீ வாங்க முடியாது. இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா கட்டு 15 ரூபா, ஒரு கட்டு 15 ரூபா. இப்போ மாத்திரை மருந்தை காட்டிலும் கீரைகள் விலை தான் ரொம்ப ஜாஸ்தியாகிருச்சு. கீரை சாப்பிடுங்க கீரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுனால இப்போ கீரை விலையும் அதிகமாகிருச்சு. முந்தியெல்லாம் முருங்கைக்கீரை வந்து வீட்டுக்கு ஒரு மரம் இருக்கும், பறிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா தெருவுக்கே ஒரு மரம் தான் இருக்குது. அதுவும் தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்ற இடங்களில் எந்த இடத்துலையுமே வந்து இருக்க மாட்டேங்குது. கடைகள்லையோ இல்லை இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றவங்ககிட்டையோ வாங்கினா தான் உண்டு. இன்றைக்கி எப்படியோ கண்ணில் சிக்கிருச்சு, வாங்கிட்டோம். இன்றைக்கி இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரியல் தான் பண்ண போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய் பூ போட்டு நல்லா பொரியல் பண்ணி, இன்றைக்கி வீட்டில் பழைய சோறு இருக்குது. அந்த பழைய சோறுக்கு வெஞ்சனம் தான் இந்த முருங்கைக்கீரை பொரியல். சூப்பராக இருக்கும். இந்த பழைய சோறுக்கும் இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கும். சிவனியாவுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் அதுதான், லஞ்ச் பாக்ஸுக்கும் அதுதான். கொஞ்சம் வந்து சங்கடமாக தான் சாப்பிட்டா கஞ்சியை. இருந்தாலும் அதைத்தான் பாப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஒரு வழியாக சாப்பிட்டுட்டா. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலைக்கு கோதுமை தோசை, தேங்காய் சட்னி அரைச்சி காலையில் எங்களுடைய நாங்கள் முடிச்சிட்டோம். சிவனியாவுக்கு ஒரு பழம் இருந்தது, சரி அதை வந்து உரித்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் டப்பாவில் வச்சு விட்டாச்சு. பிள்ளைங்கள் வந்து தண்ணி வந்து நிறையா குடிக்க சொல்லுங்கள். சாப்பாடு சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தண்ணி வந்து இம்பார்ட்டண்ட்டாக குடிக்கணும், நிறையா குடிக்கணும். வீட்டில் இருந்தாலும் சரி, வெளி இடங்களுக்கு போனாலும் சரி, தண்ணி நிறையா குடிக்க சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். சின்ன பிள்ளைங்க வந்து செய்ய மாட்டாங்க, நம்ம தான் அதை வந்து செய்யணும். வெயில் வந்து ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த குழம்பு, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி தவிர்த்துட்டு இந்த மாதிரி லிக்விட் ஐட்டமாகவே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூழ், கம்பங்கூழ், கேப்பக்கூழ் இதுகளை வந்து நம்ம அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் அடிக்கடி சேர்த்துக்கிறணும். மற்றபடி வெயில் அதிகமாக இருக்குது, சேஃப்டியாக வீட்டில் இருக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.